மனிதன் பிறகுறான், பிறகு மறைகிறான், இருக்கிற இடப்பட்ட காலத்தில் வாழுகிறான் என்பதை எப்போது நிர்ணயம் செய்வோம் என்றால் இறுதி காலத்திலே தான் செய்கிறோம். அப்படி வாழுகிறவர்கள் வாழ்வாங்கு வாழுகிற வாய்ப்பு பெற்றிருந்தாலும் போலிகளாக பல பேர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை பேசுகிறவருடைய இல்லத்தில் இந்த திருமணம் இல்லை. சுயமரியாதையுடைய வாரிசு நாயகன் நான் தான் ஒட்டுமொத்த புத்தகையாளர் என்று சொல்லுகிறானே, அவன் இல்லத்தில் இந்த திருமணங்கள் இல்லை. இங்கே பெரியாருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற வகையில் மருத்துவர் ஐயாருடைய இல்லத்து திருமணம், அவருடைய குடும்பத்து உறவுகளுடைய திருமணம், சொந்தங்களுடைய திருமணம் நடைபெற்றிருப்பது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். ஆளுகிறவர்கள் சொல்றவே, ஊராருக்கு உபதேசம் செய்யாதீர்கள், ஊருக்கு உபதேசம் செய்யாதீர்கள், தொண்டர்களுக்கு உபதேசம் செய்யாதீர்கள். உண்மையான தமிழர்களாக இருந்தால், பெரியாருடைய வழியில் அண்ணா வழியில் வந்தது உண்மையானால், சுயமரியாதை திருமணங்களை உங்களுடைய இல்லங்களில் நடத்துங்கள். உங்களுடைய உள்ளங்களில் அந்த சுயமரியாதை எண்ணங்களுக்கு ஆழமாக இடத்தை பாருங்கள். இதுதான் என் அன்பான வேண்டுகோள். செய்வீர்களானால் நீங்கள் தமிழர்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு எதிரிகள். நன்றி, வணக்கம்.